ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபுலா பேசுகிறேன். 2025 ஆண்டு கும்பராசிக்கு பாதச்சனி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜென்மசனி முன்னாடி நடந்துச்சு. இந்த ஜென்மசனி விலகி பாதச்சனி போயிட்டு இருக்கு. பாதசனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 மாதங்கள் கழிந்து நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. இந்த பாதசனி நிறைய பிரச்சனைகளை தருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளை தருவார். ஏன்னா 7 இன்னும் முடியல. ஜென்மசனியில் இருந்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம எதில் ரொம்ப கவனமாக இருக்கும், என்னெல்லாம் இவர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராசிக்கு 2 சனி இல்லையா, அப்போ குடும்பஸ்தானம் தான் மெயின். தனம், குடும்பம், வாக்கு மூணுமே இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்காக தான். அப்போ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கக்குள்ள நிறைய தடங்களை அது கொஞ்சம் கொடுக்கக்கூடும். அதே டைமில் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு கொஞ்சம் குறையும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வாய் விட்டு மாட்டிக்க கூடாது. ஸோ கவனமாக இந்த இடத்துல நம்ம குடும்பத்தில் தான் மெயினாக இருக்கணும். குடும்பத்தில் யார்கிட்டலாம் கவனமாக இருக்கணும்? கணவன் மனைவி, குறிப்பாக இந்த உறவுகள்கிட்ட பிரச்சனை வரக்கூடும். அதே டைமில் மாமியார் மருமகள் இந்த மாதிரி பிரச்சனைகளும் கொஞ்சம் வரும். ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும். எப்படா நீ எல்லாம் குடும்பத்தை விட்டு காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மருமகளை பார்த்து பேசுறது, மருமகள் மாமியாரை பார்த்து, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பம் சிதைந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகளை இதே சனி தான் கொடுக்க போறாரு. ஏன்னா இந்த இன்னொருத்தருடைய அந்த அஃபேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த 2ஆம் இடம். ஏன்னா குடும்பம் கெட்டு போகணும்னா இன்னொருத்தர் உள்ள வந்தால் மட்டும்தான் பிரிவு வரும், சண்டை வரும், 2 பேருக்குமே அடிதடி அந்த மாதிரி வரக்கூடும். அப்போ குடும்பம் அப்படின்னு வரக்குள்ள கும்ப ராசிக்கு தான் இது அதிக எஃபெக்டை தரக்கூடும். ஏன்னா இப்போதைக்கு சனி பகவான் அதிகமான எஃபெக்ட் கும்பத்துக்கு தர. மீனராசி ஜென்மசனியை விட இங்கே கும்பத்துக்கு பாதச்சனி பிரச்சனையை கொஞ்சம் தருவார். ஸோ அதில் நம்ம எப்படின்னா அலர்ட்னஸ் மட்டும்தான் இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ குடும்பம் அப்படின்னு வரக்குள்ள கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் கணவன் மனைவி கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறது. இப்போ பாதச்சனி அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடைசி சுற்று. இப்போ விரயச்சனி, ஜென்மசனி நம்ம ராசிக்கு பின்னாடி, ராசிக்கு முன்னாடி. அப்போ 7.5 சனி. இப்போ 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா இந்த பாதச்சனி அப்படின்னு வரக்குள்ள 2ஆம் இடம் தான் பாதச்சனியாக வரக்கூடும். அப்போ இது எங்கே வருதுன்னா நம்ம ராசிக்கு முன்னாடி நோக்கி போகும். அப்போ நம்ம ராசி முன்னாடி போகக்குள்ள கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இந்த பாதச்சனி கொடுப்பார். அப்போ பாதசனி அப்படின்னு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தை கொடுக்கும், ஒரு ஜர்க்கு கொடுக்கும். ஸோ அதுதான் அதில் பாருங்கள் நிறைய பேர் பதட்டமாவாங்க, பயம் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல தான் சனி பகவான். ஜென்ரலாக நீங்கள் பாருங்கள், லக்னத்துக்கு 2லோ ராசிக்கு 2ல் இருந்தாலோ அது அவமானத்தை தேடி தரும். ஸோ நிறைய பேர் நீங்கள் விஐபி ஜாதகம் பாருங்கள், பெரிய ஸ்டாராக இருப்பாங்க, சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க, அவங்களாம் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன அவமானம் அவங்க குடும்பத்தில் இருக்கும். ஸோ அது தொடர்ச்சி எரிஞ்சு போகிறதுக்குள்ளேயே வயசாகிடும். அந்த மாதிரி தான் இப்போ 2ல் சனி வரக்குள்ள தான் இந்த பாதச்சனி வச்சு செய்யும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். பாதச்சனியில் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவனமாக தான் இருக்கணும். யாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்காதீங்க. குடும்பத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழப்பம் வரக்கூடும். அதிகமாக உங்களுக்கு உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிரியேட் ஆகும். ஸோ இதில் தான் கும்பம் பாதச்சனி கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி போகுது அதை வச்சிங்கன்னா ஒரு 30% தான் இந்த எஃபெக்ட் இருக்கக்கூடும். ஸோ 70% உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன். இப்போ கும்பராசி எல்லாருக்குமே இது பிரச்சனை தருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் அவிட்டம், பூரட்டாதி, அடுத்து சதயம். இப்போ இவங்களுக்கு அப்படின்னு வரக்குள்ள இவங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி அந்தரம் சூட்சமோ இதை பார்க்கணும். அப்படி பார்க்கக்குள்ள பாதசனியில் நம்ம அழகாக கடந்து போகலாம். ஒரு நதியை நம்ம கடந்து போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பொறுமையாக நம்ம கடந்து போகிறதுக்கு அந்த கர்மாக்குள்ள முழுகி நனைஞ்ச பிறகு தான் வெளியே வரீங்க. அதை தான் சனி இங்கே கொடுக்க போகிறார். அப்போ இந்த 30% பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டகாலம் கொஞ்சம் ஏற்படும். அதை நம்ம குரு பார்வை இருக்குது இங்கே குரு பார்வை கும்பராசிக்கு விழுந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் சனி கொடுப்பாரு. சனி 2ல் இருந்தால் ஓடுவீங்க. உங்களை நீங்கள் செதுக்கக்கூடிய சிற்பி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பணம் வரக்கூடும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதாவது குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருப்பான் இல்லையா, அப்போ 2ல் சனி பகவான் தான் ஓட வைக்கும், பணத்தை தேட வைக்கும், பொருளாதாரத்தை உயர்த்தும். ஸோ உங்களோட பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருந்தால் அது ஒரு தீர்வை கொடுக்கக்கூடும். அதே டைமில் பாருங்கள் இந்த 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு வரக்குள்ள வேற ஒரு உறவு, வேற ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள டிராவல் ஆக போகுது. அப்போ டிராவல் ஆகக்குள்ள இதுக்கு முன்னாடி ஜென்மசனியில் சொன்னது தான். அப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கணும். யாராவது ஒருத்தர் நம்ம குடும்பத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் போகலையும் கவனமாக இருங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும்.
இப்போ இதில் எந்த விதத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மூத்த வயதினர்கள், அதாவது ரொம்ப வயசுக்கு அதிகமானவங்க. இப்போ ஒரு ஆண் இருக்கார், 30 வயசு ஆண் இருக்காருன்னா 35 வயசுல 36 வயசு ஒரு பெண்ணுடைய பிரச்சனைகள் வரும். சலனம் சபலம் இந்த இடத்துல சனி கொடுப்பார். அது குடும்பத்துக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா சனி தொழில்காரகன். அதில் வந்து அபிவிருத்தி வரக்கூடும், பொருளாதாரம் உயரும். கடன் பிரச்சனை, அப்படியே கடன் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் வந்து கண்டிப்பாக கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்து சனி கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் இந்த இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டார்ஸ் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இங்கே கும்பராசிக்கு வந்து, அதாவது மீன ராசியில் இருக்கு. அப்போ கண்டிப்பாக அவர் வந்து இந்த தொழில் எல்லாருக்குமே வந்து பாருங்க, பொதுவாக தொழிலை வந்து அழகாக வந்து எடுத்துகிட்டு போவார். உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கிறது வந்து வேறு விதத்தில் இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா களவு, திருடு போதல். அதாவது திருடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் நகை, தங்க நகை, சொத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது, அதாவது வீட்டில் வந்து பூட்டிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனைகளை வந்து அதிகமாக தரக்கூடும். இப்போ நம்ம வந்து 2ஆம் இடம் என்னென்ன எடுத்துக்கிறோம், நம்ம பொருளாதாரத்தில் 2ஆம் இடத்துல நம்ம கையில் இருக்கிற பணம். அப்போ பணம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தான். அந்த பணம் நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க, ஒரு இடத்துக்கு போவீங்க, டக்குன்னு மிஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பணம் மிஸ் ஆகுறது, நகை கோல்டுலாம் போட்டிருப்பீங்க, ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகும். தங்க செயின், அந்த மாதிரி மோதிரங்கள், இதெல்லாம் 2ஆம் இடம் தான் வரக்கூடும். இப்போ அது வந்து 2ஆம் இடத்துல தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி அடமானம், அதிகமாக அடமானம் வைக்காதீங்க. அடமானம் வச்ச பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு எடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க பீரோலையே. வச்சுட்டிங்கன்னா திரும்பி வராத அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் வந்து கொடுக்கும். அதாவது ஒரு மனுஷன் வறுமைக்கு கீழே போயிட்டு அவமானத்தை சந்திக்கிறான்னா அது 7.5 மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஏன்னா உங்களை நீங்கள் வந்து யாருன்றதை ப்ரூவ் பண்ணுவார். உங்களால் அது சமாளிக்க முடியுமா? ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா உங்களால் எவ்வளோ மாதம் கட்ட முடியும் அப்படின்றத சேட்டன் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் தான் சனி பகவான். ஸோ அதில் கவனமாக இருங்க. அண்ட் தென் வந்து பொதுவாக இந்த பாத சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சிறுமூச்சை விட்டுக்கலாம். பெருமூச்சு வந்து இங்கே இவர் வந்து அமுக்குவார். சிறுமூச்சை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் காப்பாற்றுவார். ஸோ குரு இந்த இடத்துல பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா, கும்பத்தில் பூரட்டாதி. அப்போ குருவுடைய அனுகிரகம் நிச்சயம் உண்டு. பொருளாதாரத்தில் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு 2, 9, 11 கடவுளின் நேரடி ஆசீர்வாதம், அதாவது அனுகிரகம் சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து இறைவனோட பிளெஸிங்ஸ். அப்போ 2ல் சனி வரக்குள்ள இறைவனுடைய அனுகூலம் உண்டுங்க. உங்களுக்கு பிரச்சனையும் தருவாருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் சாட்டன் வந்து உங்களுக்கு தருவார். அது தொழில், பொருளாதாரம், குடும்பம், வாக்கு, இது எல்லாமே. ஸோ கலைத்துறையிலிருந்து கட்டிட பணியாளர் வரைக்கும், அரசு முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பொது ஜனங்களை வந்து குறிக்கக்கூடியவர். அப்போ எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு விஷயத்தை வந்து அழகாக பறைசாற்றுவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வருமுன் காப்பதே நம்மளுடைய ஜோதிடத்துடைய பலன். பாத சனியில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. வழிபாடு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. மற்றும் உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம எப்போதுமே சொல்கிறது தான். ஸோ இந்த இடத்துல கும்பராசிக்கு புரட்டாதி, அவிட்டம் மற்றும் சதை, அந்த நட்சத்திரங்களுடைய தேவதைகளை வணங்கிட்டு வாங்க. இவங்களுக்கு தேவதைகள் வந்து பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுவோம், பூரட்டாதிக்கு வந்து குபேரனை சொல்லுவோம், அடுத்தது அவிட்டத்துக்கு வந்து முருகப்பெருமானை சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து வழிபாடு பண்ணாலே போதும். முக்கியமாக கும்பராசி வந்து கோவில், அதாவது கோவில் கோபுர கலசம், அதை நீங்கள் அப்படியே வழியில் போறீங்க, ரன்னிங்கில் போறீங்கன்னா நின்று அழகாக மேலே பார்த்துட்டு ஒரு சல்யூட் வச்சுட்டு போங்க. ஸோ அதுவே உங்களுக்கு புண்ணியம் தரும். அதே மாதிரி 2ல் சனி இருக்குள்ள நிறைய அந்த பெக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சாலையோரம் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், பாமர மக்கள், அதே டைமில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஹேண்டிகேப்ஸ், ஊனமுற்றவர்கள், அவங்களுக்குலாம் தான தர்மங்கள் சனிக்கிழமையில் பண்ணிவிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பண்ணணும். நீங்கள் ஒத்தரை போய் பண்ணுறத விட குடும்பத்தோட ஃபேமிலியாக போய்ட்டு கணவன் மனைவி குழந்தை 3 பேரும் போய்ட்டு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட புண்ணியமே. ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லாம் இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து கும்பராசி வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.